முதலாவது இந்த வாய்ப்பை கொடுத்த என் ஆதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். என்னுடைய சகோதரி, அன்பு தாயார், கேத்தரின் நெல்சன் அவர்கள் என்னோடு கூட கனெக்ட் பண்ணாங்க. இப்படி ஜெபத்துல கலந்து கொள்ளணும், தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டாங்க. அவங்களுடைய பாடலை நான் நிறைய கேட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அது ரொம்ப சமாதானமா இருந்தது. ஒரு மகிமையான ஊழியத்தை ஐயாவும் அம்மாவும் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அதுக்கு நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அவங்களுக்காக கூட, அவங்க குடும்பத்துக்காக நான் கர்த்தரிடத்துல அவருக்கு நன்றி சொல்லி பொழுது அவங்களுக்காக நான் செபித்துக் கொள்கிறேன். சபையாருக்காக இந்த ஒரு வாய்ப்பை அழித்ததான சபையாருக்காகவும் நான் கர்த்தருக்குள்ள நன்றி சொல்லிக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து போகிறதுக்கு முன்பாக ஒரு சின்ன பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்தி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். தேங்க்யூ லார்ட். நிறைவான பரிசுத்தர் நீர்தானையா, உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. நிறைவான பரிசுத்தர் நீர்தானையா, உம் நீழல் தானே தங்கும் சொர்க்கமையா. ஈசையா ஈசையா, போர்வையால் என்னை மூடுமையா. ஈசையா ஈசையா, அன்பினால் என்னை மூடுமையா. ஈசையா இசப்பா ஈசையா, போர்வையால் என்னை மூடுமையா. ஈசையா ஈசையா, உம் அன்பினால் என்னை மூடுமையா. இசப்பா, உம்முடைய அபிஷேகத்தின் போர்வையினால் இந்த காலை நேரத்துல எங்க ஒவ்வொருவரையும் கர்த்தர் மூடி மறைச்சு கொள்ளும்படிக்காக செபிக்கிறோம். உம்முடைய அன்பின் தைலத்தினால பாண்டவர் இந்த காலை நேரத்துல உம்முடைய மகிமையின் மேகம் அப்பா எங்களை அப்பா மூடி மறைச்சு கொள்ள நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. கர்த்தருடைய ஆவியானவருடைய பிள்ளைகளோடு கூட இடைப்பட்டு என்ன பாண்டவரை பேசணும்னு நினைக்கிறீரோ, கர்த்தருடைய ஆவியானவர் பரிபூரணமாக பாண்டவரே என்னை மறைச்சப்பா. நான் ஒரு கருவி மாத்திரமே, அப்ப ஒரு நீர் சானல் மாத்திரமே, உடைய ஜீவ ஊற்றானது பாய்ந்து உடைய ஜனங்கள் மத்தியில வெளிப்பட நாங்கள் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் சுவாமி. இடைப்படுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்படிக்காக முழுமையாக நீரே ஆளுகை செய்யும்படிக்காக செபிக்கிறோம் சுவாமி. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தினால் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இந்த நாளிலும் கூட இந்த கூட்டத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னாக்க, யோசேப்பின் தேவன். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் கூட யோசேப்பின் தேவனை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். நாம் எடுத்துக்கொள்ளலாமா? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் வசனம் 1. யாராவது ஒருத்தர் எனக்காக வாசிச்சீங்கன்னா நல்லா இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டான். பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியுமாகிய போத்திபார் என்னும் எகிப்து தேசத்தான் அவனை அவ்விடத்துக்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடத்தில் விலைக்கு வாங்கினான். 2 படிக்கலாம். கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். அவன் எகிப்தியனாகிய தன் எஜமானுடைய வீட்டிலே இருந்தான். ஹல்லேலூயா. நன்றி சிஸ்டர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த நாளில தேவன் ஒரு 3 காரியங்களை குறித்து கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆவியானவர் விரும்புகிறார். என்ன காரியம் அப்படின்னு கவனிச்சு பார்த்தீங்கன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எப்படி காணப்படும்? அநேகர் குடும்ப ஆலோசனைக்காக, தனிப்பட்ட ஆலோசனைக்காக என்னோடு கூட தொடர்பு கொள்ளும் பொழுது நிறைய பேர் சொல்லுகிற காரியம் என்னன்னா, சிஸ்டர், எங்களுடைய வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் இருக்கு.
ஜெபிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், சபைக்கு போகிறோம். ஆனா எப்படி இவைகளை மேற்கொள்ளுகிறது, எப்படி காரியசித்தி உள்ளவர்களாக நாங்கள் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது சக்சஸ்ஃபுல் men or சக்சஸ்ஃபுல் women in everything, எல்லா காரியத்திலும் ஒரு வெற்றி வேணும் அப்படிங்கிறது தான் எல்லா மனுஷனுடைய ஒரு ஆசை. ஆனா இந்த நாட்களில நிறைய பேர் தோல்விக்கு நேராக போகிறாங்களே தவிர வெற்றியை காணுகிறதோ மிக அரிது, ரொம்ப குறைவான காரியமா காணப்படுது. நான் ஆண்டவரை கேட்டேன், ஏசப்பா இப்படி என்னுடைய சகோதரர்கள் என்னுடைய சகோதரிகள் ரொம்ப வேதனையோடு கூட கூப்பிடுறாங்களேப்பா, ஜெபிக்கிறேன்னு சொல்றாங்க, உபவாசிக்கிறேன்னு சொல்றாங்க, வேதத்தை தியானிக்கிறேன்னு சொல்றாங்க, ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில வெற்றி இல்லாம இருக்குதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் கர்த்தரை கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த 3 காரியங்களை பிரதானமாக எனக்கு காண்பித்து கொடுத்தார். இந்த காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருக்குமே ஆனால் கட்டாயமாக ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்க வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்த காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள, அது உங்களுக்கு ஸ்பெஷலாக தேவன் பகிர்ந்து கொள்ளும்படிக்கு ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் யோசேப்போடு கூட இருக்கும் பொழுது அவன் காரிய சித்தி உள்ளவனாய் காணப்படுவான். ஆமென். பாருங்க, அவனுடைய சூழ்நிலையானது எப்படி இருந்தது அப்படின்னா, அவன் மிகவும் வேதனைகளை கடந்து போனான். அவன் சொந்த சகோதரங்களால விற்கப்பட்டான். அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டான். அவன் எத்தனை பேர் இப்படிப்பட்ட காரியத்தை நீங்க கடந்து கொண்டிருக்கிறீங்க? நீங்க சொல்லலாம், நான் ரொம்ப வேதனைக்குள்ள கடந்து போறேங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறாருன்னு தெரியுது, ஆனா வேதனைக்குள்ள கடந்து போறேன். பாருங்க அன்பான சகோதரி சகோதரனே, நீங்க வேதனைக்குள்ள போறீங்க, நீங்க விற்கப்பட்ட நிலைமையில இருக்கிறீங்க, உங்களுடைய பெற்றோர்களிடத்திலிருந்து நீங்க தனித்துப்பட்டு இருக்கிறீங்க, உங்களுடைய உறவினர் உற்றாரிடத்திலிருந்து தனித்து படப்பட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்க, நீங்க ஒரு காரியத்தை மாத்திரம் உறுதியா இருக்கணும். யோசேப்புக்குள் இந்த காரியங்கள் வரும் பொழுது, அவனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட காரியங்கள் வந்த பொழுது ஒரே ஒரு காரியம் மாத்திரம் அவனுக்குள் உறுதியா இருந்தது, அவனோடே கூட கர்த்தர் இருந்தார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் என்ன போனாலும் கர்த்தர் மாத்திரம் நிரந்தரமாய் நம்மோடு கூட இருப்பார். கடந்த மாதத்தில் என்னுடைய தகப்பனார் கர்த்தருக்குள்ளாக அவங்க கடந்து போனாங்க. அந்த காரியத்துல நான் யோசிச்சு பார்த்தேன், ஆண்டவரே எவ்வளவு நேசிக்கிற தகப்பனார் இப்படி 62 வயசுல இப்படி அவங்க வந்துட்டு தன் ஜீவனை உமக்குள்ளாக ஒப்பு கொடுத்தாங்களே, இந்த பூமியில இனி நாம் காண முடியாது அப்படின்னு சொல்லி நான் மிக வேதனையில இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? எல்லாரும் போகிற நேரம் ஒன்று வரும், எல்லாரும் எல்லாரையும் விட்டு போகிற நேரம் ஒன்று வரும். உலகத்துல பிறந்த உடனே இந்த நாட்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் உலக முடிவு பரியந்தம் நம்மோடு கூட சதா நாட்கள், நமக்கு ஜீவன் இங்கு இருக்கிற வரையிலும் பரலோகத்துக்கு போனாலும் கூட நம்மோடு கூட இருக்கிறவர், நிரந்தரமா இருக்கிறவர் இயேசு மாத்திரம் தான். ஹல்லேலூயா. நீங்க ஒருவேளை கடினமான பாதையை கடந்து கொண்டு இருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்டு இருக்கலாம், உங்களோட பெற்றோர்களால தள்ளப்பட்டு இருக்கலாம், பிள்ளைகளால தள்ளப்பட்டு இருக்கலாம், உறவினர்களால தள்ளப்பட்டு இருக்கலாம். நீங்க ஒரு காரியம் உறுதி, நான் கண்டிப்பா சொல்லுவேன், என்னன்னா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். யோசேப்பின் தேவன் உங்களோடு கூட இருக்கிற அந்த 2வது வசனத்துல அழகா சொல்லப்படுது பாருங்க, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தியுள்ளவனானான். ஹல்லேலூயா. அப்படிதான் தேவன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது, இந்த பாதையிலும் கூட, இப்படிப்பட்ட வேலைகளிலும் கூட தேவன் நம்மோடே கூட இருக்கிறார். அவர் இருக்கிறார். அவர் இருக்கும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவோம் என்று சொன்னால், காரிய சித்தி உள்ளவர்களாக என்ன செய்தீங்கனாலும் அதுல ஒரு சக்சஸை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, இதுல ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். யோசேப்பு எதை வேணாலும் செய்யல, அவன் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்தவனாயிருந்தான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 2வது காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் அவனோட இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமான் கண்டு
ஃபோர்த் ஹalleluya. படிக்கணுமா sister? ஹalleluya. இல்லைங்க சிஸ்டர், 3 மட்டும்தான். ஹalleluya. பாருங்க, அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். கர்த்தர் அவனோடே இருக்கிறார். முதலாவது விஷயம், அவனோடு இருக்கிறார். அப்புறம் அவன் செய்கிறதை எல்லாமே கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார். ஆமென். கர்த்தர் உங்கள் கூட இருக்கிறார், உங்களோடே கூட இருக்கிறார் அப்படின்னு சொன்னாக்கா, இந்த அவன் செய்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறாரா, நன்மையா வாய்க்க பண்ணுகிறாரா. அவன் ஒரு விஷயத்துல கை வச்சாலும் சொன்னா அதுல பெரிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அவன் வாய்க்க பண்ணுகிறார். இது நடக்கட்டும்னு சொல்றாரு, ஆமேன் என்று சொல்லுகிறார். அவன் கேட்கிற காரியங்களுக்கு ஆமேன், உனக்கு இப்படி நடக்கட்டும்னு கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கிறார். பாருங்க, இது எப்படி நடக்கும், கர்த்தர் எப்படி அவனோடு கூட இருக்கிறார் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய காரியங்களில உண்மை உள்ளவனாய் இருந்தான். கர்த்தருக்கு மாத்திரம் அல்ல, அவன் தகப்பனுக்கு அவன் உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். பாருங்க, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சீங்க அப்படின்னு சொன்னாக்கா, அங்கு யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் மேய்ப்பராக வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறாங்க. அவனுக்கு அசிஸ்டண்டாக, ஹalleluya, அவங்க என்ன செய்யறாங்க, ஆடுகள் எப்படி இருக்குது, அவங்களுடைய சுகத்தை நலத்தை அறியும்படிக்கு தகப்பன் அனுப்பும் பொழுது இந்த யோசேப்பு அங்கு போய் காரியங்கள் எல்லாம் கவனிச்சு மறுபடி ஒரு மெசஞ்சராக அங்க நடக்கிற காரியத்தை கொண்டு வந்து அவன் தகப்பனிடத்துல சொல்லுகிற ஒரு சாதாரணமான வேலையை செய்து கொண்டிருந்தான். ஒரு காரியம் இங்க நடக்குது, ஒரு சம்பவம் இங்க நடக்குது, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிந்திருக்கும். ஆகிலும் இது சில காரியங்கள் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஆழத்தில் கொண்டு போக விரும்புகிறேன். 37ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனத்துல இருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா, அவனுடைய தகப்பன் சொல்ற, அவனுடைய சகோதரர்கள் ஆடுகளை மேய்க்க போயிருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணி கொண்டு இருக்கிறாங்க, ஆடுகள் மந்தை எப்படி இருக்குதுன்னு கொஞ்சம் கண்டுட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பி விடுறாங்க. அவன் அனுப்பும் பொழுது தகப்பன் சொன்ன உடனே அவன் புறப்பட்டு புரோனிலிருந்து ஷிக்கேமுக்கு போறான். போய் அங்க பார்க்கும் பொழுது சகோதரன்களை காணவில்லை. அங்க பார்க்கும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் இல்லாம யோசிக்கிறான், எங்க சகோதரர்கள் காணும்னு சொல்லி அவன் தேடி கொண்டிருக்கும் பொழுது அங்கிருந்த மனிதன் என்னத்தை தேடுற அப்படின்னு சொல்லி அவனிடத்தில் கேட்ட பொழுது சொல்றான், என்னுடைய சகோதரர்களை நீங்கள் கண்டீர்களா அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அவன் ஒருவேளை இப்படி செஞ்சிருக்கலாம், அந்த இடத்துல பார்த்துட்டு உடனே அவ திரும்பி வந்து அவங்க தாப்பன் இடத்துல சொல்லி இருக்கலாம், அப்ப நான் போய் பார்த்தேன், அந்த இடத்துல சகோதரர்கள் இல்லை அப்படின்னு சொல்லி அவன் அவனுடைய வேலையை குறைத்து கொண்டிருக்கலாம். ஆனா அவன் செய்தது என்ன தெரியுமா, தகப்பன் சொல்லி இருக்கிறார், நம்ம எங்க இருந்தாலும் சரி நம்மளுடைய சகோதரர்கள் எங்க இருக்கிறாங்களோ போய் தேடி பார்த்து அந்த தகவலை நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வேலையில அவன் மிகவும் உண்மையா இருந்தான். அவர்கள் தூதானுக்கு போறாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் இந்த மனுஷன் சொன்ன உடனே அவன் அங்க போகாம கூட தகப்பனிடத்துல வந்து சொல்லியிருக்கலாம் இல்லையா, இந்த தோத்தான்ல இருக்காங்கப்பா, அவ்வளவு தூரம் போகணும், நான் போல அப்படின்னு சொல்லி இருக்கலாம்ல. அவன் சோம்பேறியா இராமல் தகப்பன் கொடுத்த வேலையில் அவன் உண்மையா இருந்தபடியினால் அவன் அந்த இடத்துக்கு புறப்பட்டு போய் தன் சகோதரர்களை கண்டறிகிறான். ஆமென். பாருங்க, தேவன் நமக்கு சின்ன ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரா, இல்ல சின்ன வேலையை கொடுத்திருக்கிறாரா, குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பை கொடுத்திருக்கிறாரா, இல்ல உங்களுக்கு ஏதாகிலும் சில பேர் சின்ன சின்ன பிசினஸ் வீட்டுல இருந்தே சகோதரிங்க பண்ணுவீங்க, பிரதர்ஸுக்கு நல்ல ஒரு வேலைகளை கொடுத்திருப்பாங்க, ஊழியங்களை கொடுத்திருப்பாங்க, சகோதரிங்க வீட்டுல இருந்து ஜெபிக்கிற ஊழியத்தை கொடுத்திருப்பாங்க. அது எல்லாமே நீங்க வந்து நீங்க ஒரு சின்ன காரியம் இது ஒண்ணும் இல்லை அப்படின்னு எண்ணாமல் கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையா இருக்கும் பொழுது அநேகத்துக்கு கர்த்தருங்களை அதிகாரியாய் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, சின்ன காரியம் அப்படின்னு நீங்கள் அசட்டையா எண்ணாமல் யோசேப்பை போல உண்மையா இருக்கணும், தகப்பனுக்கு நாம் உண்மையா இருக்கணும், இந்த பூமியில் இருக்கிற தகப்பனுக்கு நான் உண்மையா இருக்கணும்னு நினைச்சு அதில் நடந்தபடியினால் தான் அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய் காணப்பட்டான். பாருங்க, முதலாவதான காரியம், அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாய், தகப்பனுக்கு உண்மையுள்ளவனாக, சரிங்களா, 2 விஷயத்துல அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தான். 3வது பரிசுத்தத்தை
காத்து கொள்ளுகிற மனுஷனா இருந்தான். இந்த ரெண்டு காரியம் பாருங்க, தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறது, கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறது. ரெண்டாவது பரிசுத்தத்தை காத்து கொள்ளுகிறது. இந்த ரெண்டு காரியம் உங்க வாழ்க்கையில ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். இந்த ரெண்டு காரியத்தை நீங்க மெய்யா உண்மையா நீங்க கடைபிடிச்சீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்க கூடவே இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் உங்க கூடவே இருப்பார். பாருங்க, ஆதியாகமம் 39 9 நீங்க என்ன காரியம் அவனுக்கு யோசேப்புக்கு பரிசுத்த சோதனை ஒண்ணு உண்டாகுது. போத்திபாரின் மனைவி பாவம் செய்யும்படிக்கு இழுக்கிறார். ஆனா அந்த 9 அவன் என்ன சொல்றான் பாருங்க, நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி என்று சொன்னான். ஹல்லேலூயா. அங்க அதிகாரத்தை அவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் அவனுடைய மாஸ்டர் மூலியமா, போத்திபார் மூலியமா கொடுக்கிறார். ஆனா அந்த அதிகாரம் இருந்தாலும் கூட பாருங்க, அவன் உண்மை உள்ளவனாய் இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறான். பரிசுத்தத்தில் நான் உண்மை உள்ளவனாய் இருக்கணும் என்று சொல்லி நினைக்கிறான். என்னன்னா, முதலாவது அவன் செய்கிற வேலையில உண்மை உள்ளவனாய் பிரயாசப்படுகிறவனாய் காணப்படுகிறான். அடுத்தது கர்த்தருக்கு உண்மையாக பரிசுத்தமா நாம இருக்கணும், பரிசுத்தமா நாம இருக்கணும். கர்த்தர் நம்மளை பார்க்கிறார். யார் கவனித்தாலும் கவனிக்காமல் போனாலும் கர்த்தரனை கவனிக்கிறார் என்று சொல்லி அவன் பரிசுத்தம் உள்ளவனாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். இந்த ரெண்டு காரியங்கள் வாழ்க்கையில இருக்குமே, ஆனால் நீங்களும் கூட கையிட்டு செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதம் உள்ள பிள்ளைகளாக அவர் உங்களை மாற்றுவார். இந்த ஆதியாகமம் 39 அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். ஹல்லேலூயா. எப்படி வாய்க்க பண்ணினார்? அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். எந்த காரியத்திற்கு? அவன் தகப்பன் கொடுத்த இந்த உலகத்தின் வேலையில உண்மையுள்ளவனாய் இருந்தான். பரிசுத்தத்தை காத்து கொண்டான். தேவனுக்கு உண்மையுள்ளவனாய் இருந்தான். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் 39 அவனை தன் வீட்டுக்கும் தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் விசாரணைக்காரனாக்கினது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசிர்வதித்தார். வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டானவைகள் எல்லாவற்றிலும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் என்ன பண்ணாரு? முதலாவதாக அவனை காரிய சித்தி உள்ளவனாய் வைத்தார். இரண்டாவதாக அவன் செய்யற எல்லா காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினார். மூன்றாவது காரியமாக கர்த்தர் யோசேப்பின் நிமித்தம் அந்த எகிப்தின் வீட்டை மாத்திரம் ஆசீர்வதிக்கல, வீட்டிலும் வெளியிலும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, பரிசுத்தத்தை நீங்கள் காத்து கொள்ளும் பொழுது கர்த்தர் என்ன செய்வாருன்னு சொன்னா, உங்களை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, உங்க வீட்டாரை ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் அல்ல, அவர் வீட்டை சுற்றிலும் இருக்கிற எல்லாரையும், எல்லா காரியங்களையும், சுற்றிலும் இருக்கிற எல்லா மனிதர்களும், உறவினர்களை, எல்லா காரியங்களையும், எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுவீர்கள். ஆமென். இந்த இடத்துல என்னுடைய ஒரு சின்ன சாட்சியை நான் உங்களுக்கு சொல்லணும்னு விரும்புறேன். எனக்கு 5 வருஷத்துக்கு முன்னாடி திருமணம் நடந்துச்சு. இந்த திருமணம் நடக்கிற அந்த நாட்களில திருமணத்துக்கான சில கடன்கள் அதெல்லாம் என்னுடைய கணவர் வீட்டுல இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி எங்களுடைய மாமனார் அப்பாவுக்கு ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகி அவருடைய லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துட்டாங்க. அது குறிச்சு நிறைய இன்சூரன்ஸ் அமௌண்ட் வர வேண்டியதா இருந்துச்சு. அது வராம தடையா இருந்தது. என்னுடைய கணவனார் ஒரு சின்ன வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க, ஒரு அக்கௌண்டன்ட்டா ஒரு வேலை செஞ்சு கொண்டிருந்தாங்க. சோ இந்த காரியங்கள் எல்லாம் இருக்கும் பொழுது நான் ஆண்டவரிடத்தை ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்பா, இது என்னுடைய குடும்பமா மாற்றப்பட்டிருக்கு. இங்க சுமார் ஒரு 6-7 லட்சம் வரலாம் கடன் இருக்குப்பா. இதை நம்ம எப்படி தீர்க்க போறோம்னு தெரியல. நீங்க தான் உதவி செய்யணும் ஆண்டவரேன்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆன மாதத்திலேயே கர்த்தர் எனக்கு கன்சீவ் ஆகும்படிக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். ஒரு 5 மாசம் இருக்கும் பாப்பா வயிற்றுல இருக்கும்பொழுது நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். இசப்பா, இந்த கடன் பாரம் ரொம்ப அழுத்தது. என்னுடைய கணவர் ரொம்ப சோர்ந்து போயிருந்தார். அவர் ஒரு நல்ல வேலை இல்லை, ஒரு பர்மனண்டான ஒரு வேலை இல்லை. இந்த பிரச்சனைகள் எல்லாம் மாறணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர்
இடத்துல கேட்கும்போது கர்த்தர் சொன்னார், நீ உபவாசித்து ஜெபம் பண்ணு, நான் கட்டாயம் அந்த காரியங்களை மாற்றி கொடுப்பேன் அப்படி சொல்லி கர்த்தர் எனக்கு ஒரு ஆலோசனை கொடுத்தார். அதே போல பாப்பா வயிற்றுல இருக்கும் பொழுது நான் ஒரு 21 நாள் கர்த்தருடைய சமூகத்துல உபவாசம் இருந்து நான் ஜெபம் பண்ணேன். என்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் கர்த்தர் மாற்றுங்க. எனக்கு கர்த்தர் எப்பொழுதும் ஒரு வாக்கை கொடுப்பார். நான் உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமா வைப்பேன், சுற்றிலும் இருக்கிற ஜனங்களுக்கு நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன், உன் குடும்பத்துக்கு நான் உன்னை ஆசீர்வாதமா வைப்பேன். இது கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமைக்காக நான் சொல்றேன். என்னை உயர்த்தும்படிக்கல்ல, அவருடைய பெரிதான கிருபையினால அவருடைய நாமத்தின் மகிமைக்காக நான் காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். என்ன தெரியுமா, ஜெபித்து முடித்து ஒரு 2 மாதங்களுக்குள்ள என்னுடைய கணவருக்கு ஒரு நல்ல வேலை, ப்ராஜெக்ட் மேனேஜரா ஒரு நல்ல பிரைவேட் கம்பெனில வேலை கிடைக்கும்படி கர்த்தர் உதவி செஞ்சார். நான் யோசித்துக் கொண்டிருந்த, ஆண்டவரே நம்ம டெலிவரிக்கு என்ன பண்ண போறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, கிடைத்த 2 மாதத்துல இன்சூரன்ஸ் யாருக்குமே அந்த வாய்க்கு பண்ண மாட்டாங்க, அதை கிளைம் பண்ணும்படிக்கு கர்த்தர் கிருபையை செஞ்சார் பாருங்க. அது மாத்திரம் இல்லாம எங்களுடைய இருந்த அந்த 6-7 லட்சம் கடனை கர்த்தர் தீர்க்கும்படிக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். வர வேண்டிய இன்சூரன்ஸ் அமௌண்ட் 17 லட்சம் கிடைக்கும்படிக்கு கர்த்தர் உதவி செஞ்சார். இது போல அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுத்தார். இது எப்படி நடந்தது? கர்த்தர் எனக்கு என்ன சொன்னார் தெரியுமா? நீ சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு இல்லையா? எப்படி யோசேப்பு தன் தகப்பன் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சு, சகோதரர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்று சொல்லி கண்டு அவன் உடனே போய் தேடி அந்த வேலையில உண்மையா இருந்தான் தெரியுங்களா? யாருமே பார்க்கல, அவனை யாருமே கண்டுகொள்ளல, ஆனா உண்மையா இருந்தான். அந்த அரண்மனையில பரிசுத்தத்தை காத்து கொள்ளணும்னு அவனுக்கு அவசியம் கிடையாது. ஆனா கர்த்தர் நம்மை கவனிக்கிறார், யாருமே பார்க்கலனாலும் ஆண்டவர் நம்மை பார்க்கிறார் என்று சொல்லி அவன் மிகவும் கவனமா இருந்தான் இல்லையா? அது போலதான் நாம் சின்ன சின்ன காரியங்களில உண்மையா இருக்கும் பொழுது அப்படி சமூகத்துல கண்ணீர் வடித்து கேட்டப்பா, எனக்கு நீங்க தான் செய்யணும், உங்களை தவிர்த்து யாரும் இல்லை அப்படின்னு சொல்லி அவரை சார்ந்து இருக்கும் பொழுது கண்டிப்பா கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இது போல கர்த்தர் எல்லா பிரச்சனைகளையும் மாற்றி இன்றைக்கு கர்த்தர்களை ஆசீர்வதித்து வச்சிருக்கிறார். நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு மாமனாருக்கு ஒரு நல்ல பிசினஸை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சொந்த பிசினஸ் செய்யறாங்க, ஒரு ஹோட்டல் வச்சிருக்காங்க. கர்த்தருடைய காரியங்கள் பாருங்க. இன்னைக்கு என்னுடைய கணவர், நாங்க ஊழியத்தை செஞ்சுட்டே அவங்க வேலை செய்யறாங்க. ஒரு நல்ல ப்ராஜெக்ட் மேனேஜர், ஒரு நல்ல சம்பளத்துல கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நல்ல பெரிய வீடு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ரெண்டல் ஹவுஸ் தான் ஆகிலும் ஒரு அழகான வீடை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், காரை கொடுத்திருக்கிறார். பாருங்க, கர்த்தரை நீங்கள் உண்மையாய் தேடும் பொழுது ஒரு வசனம் அழகா சொல்லுது இல்லையா? முதலாவது நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடு, பின்பு இவைகள் எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி, அவருடைய ராஜ்யத்தை நீதிய நீங்க உண்மையா தேடுங்க. அதிக உண்மை வேணாங்க, கொஞ்சத்தில் உண்மையாய் நீங்க தேடுங்க. கர்த்தர்களை அநேகத்துக்கு அதிகாரியாய் வைப்பார், அநேக ஆசீர்வாதங்களை கொடுப்பார். இந்த காலை நேரத்துல கூட நான் உங்களுக்கு இந்த காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அப்படியே வரணும்னு ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தர்களை ஆசீர்வதிக்கட்டும், பிரச்சனைகள் மாறட்டும், குழப்பங்கள் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும், கவலை மாறட்டும், கடன் பாரங்கள் குறைஞ்சு போகும், கர்த்தரவைகள் இல்லாமல் பண்ணி போடுவாராக. கர்த்தர்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார், அவர் உங்க கூடவே இருக்கணும்னு விரும்புகிறார். இது ஒரு பக்கத்துல இருக்க பிரதானமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். எப்படி யோசேப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தாரோ, அவருடைய ஆசீர்வாதம் எப்படியா இருந்ததுன்னா, அவர் எகிப்துக்கு மாத்திரம் ஆசீர்வாதமாக இல்ல, குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். அவருடைய சொந்த சகோதரன்கள் அவனை தேடி வராங்க. ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் வசனம் 3-5 நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். தன் சகோதரர்கள் உணவுக்காக தேடி வராங்க. எகிப்துல ஒரு அதிகாரி இருக்கிறாராமே. ஹல்லேலூயா. அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த அந்த தரிசனம் எப்ப நிறைவேறுது பாருங்க. அதிகாரியை தேடி வராங்க. அவங்க எப்படி கர்த்தர் அந்த தரிசனத்தை கொடுத்தாரோ அதே போல எல்லா சகோதரர்களும் யோசேப்புக்கு முன்பாக வணங்குகிறாங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தரிசனத்தை கொடுத்திருக்கிறாரா, வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? ஆனா அதுக்கு மாறாக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறதா? ஒரு காலமும் நீங்க கலங்காதீங்க. கர்த்தர் கட்டாயம் அவைகளை நிறைவேற்றி முடிக்கிற
இருக்கிறவராய் இருக்கிறார். நீ ஒதுக்கப்பட்டவனாய் இருக்கிறியா? உன் குடும்பத்துல உன்னதான் தாழ்த்துறாங்களா? உன்னதான் ஒதுக்கி வைக்கிறாங்களா? உன்னை நீ விற்று போகிற நிலைமையில நீ இருக்கிறியா? ஹalleluya! நீ கர்த்தருக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறபடியினால் உலகத்தை விற்று அவர் உன்னை விலக்கி வைக்கிறார். உலக ஜனங்களை விற்று அவர் உன்னை தனித்து எடுத்திருக்கிறார். அவர் வேர் பிரித்து எடுத்திருக்கிறார். வேர் பிடித்து எடுக்கப்பட்ட ஒவ்வொரு பாத்திரமும் கர்த்தரால பயன்படுத்தப்படுகிற பாத்திரம். ஹalleluya! நீங்க கேத்தரின் குல்மன் அந்த ஆட்சியை பாத்தீங்கன்னு சொன்னாக்க, அந்த தேவ மனுஷியானவங்க அவங்க வாழ்க்கையில எவ்வளோ காரியங்கள் தெரியுமா, எவ்வளோ நடக்கக்கூடாத சம்பவங்கள் நடந்தது தெரியுமா. எல்லா இடத்திலும் வேர் பிரித்து எடுத்த தேவன் தன்னுடைய ராஜ்யத்திற்காக மகிமையாய் பயன்படுத்தினார். இந்த நாள் வரையிலும் கூட அவங்களுடைய பெயர் பேசப்படுகிற சாட்சிகள் அநேக இடத்துல பிரசங்கிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஹalleluya! நீங்களும் நாளைக்கு ஒரு இப்படிப்பட்ட ஒரு ஊழியக்காரராக எலியாவை போல, மோசேயை போல கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். அதற்காக தான் நீங்க வேறு பிரிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆமென். பாருங்க, யோசேப்பு எகிப்துக்கு மாத்திரம் இல்ல, குடும்பத்துக்கு மாத்திரம் அல்ல, முழு உலகத்திலிருந்து அவனை தேடி வர ஆரம்பிச்சாங்க. இந்த இடத்துல தானியங்கள் கிடைக்குதாமே, இந்த இடத்துல எனக்கு உணவு கிடைக்குதாமேன்னு தேடி வர ஆரம்பிச்சாங்க. நாம் கடைசி நாட்கள்ல நின்று கொண்டு இருக்கிறோம். சகோதரனை சகோதரி, நீ கர்த்தரிடத்துல உண்மையாக ஒப்பு கொடுத்து பரிசுத்தை காத்து கொண்டே என்று சொன்னா, யோசேப்பின் தேவன் உன்னையும் கூட இப்படிப்பட்ட ஒரு அதிகாரியாய் உயர்த்தி வைப்பார். அவர் எப்படிப்பட்ட உணவை, எப்படிப்பட்ட தானியங்களை உங்களிடத்துல தேடி வருவாங்க தெரியுமா? வேத வசனத்தை உங்களிடத்துல தேடி வருவாங்க. இந்த சகோதரி பிரசங்கம் பண்றாங்களாமே, தேவனுடைய வார்த்தையை சொல்றாங்களாமே, பரலோகத்துக்கு போகிற வழியை காண்பித்து கொடுக்கிறாங்களாமே, நரகத்துக்கு போகிற ஜனங்களை மீட்டெடுத்து கர்த்தருக்காக பரலோகத்தின் வழிகளை காண்பித்து கொடுக்கிறாங்க. இந்த சகோதரனை கர்த்தர் இப்படி பயன்படுத்துறாங்களாம். ஹalleluya! இப்படி தேவன் உங்களை பயன்படுத்துவார். இதுக்கு தேவையானது ரெண்டே காரியம் மாத்திரம் தாங்க. நீங்க கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. ஹalleluya! யோசேப்பு தன்னுடைய வாழ்க்கையில செய்த பிரதானமான காரியம் இதுதான். அவன் கர்த்தருக்கு உண்மையுள்ளவனாக இருந்தான், பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இதை அவன் செய்யும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில நடந்த 3 காரியம் என்ன தெரியுமா? அவன் காரிய சக்தி உள்ளவனானான். அவன் செய்கிற யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணினான். அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாயிருந்தான். ஆமென். அப்படி கண்களை மூடி ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, இந்த ஜெபத்துல இணைந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட நீர் இப்படியே ஆசீர்வதிப்பீராக. யோசேப்போடு கூட இருந்த தகப்பன் அப்பா, உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இந்த காலை நேரத்துல ஆண்டவரே ஸ்தோத்திரம் இருந்து, அப்பா பிள்ளைங்க என்ன காரியங்களுக்காக செபிக்கிறாங்களோ, நீண்ட நாட்கள் செபித்து கொண்டு, ஒருவேளை பிள்ளைகளுக்காக செபித்து கொண்டிருக்கலாம், வியாதியில சுகமாகணும்னு செபித்து கொண்டிருக்கலாம், மனக்கவலையோடு கூட இருக்கலாம். என்னுடைய வாழ்க்கையில இப்படி இருக்குது, பினான்சியலா ரொம்ப கஷ்டப்படுறேன்னு சொல்லி சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட பிள்ளைகளை கர்த்தருடைய ஆவியானவர் தாமே அப்பா விடுதலையாக்கி இந்த நேரத்தில் சுகத்தை கொடுத்து, அப்பா நீரே விடுதலையை கொடுத்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளோடு கூட இருங்க. அப்ப ஆண்டவரே, உம்முடைய தயவினால் நிரப்புங்க, உம்முடைய பிரசன்னத்தினால் நிரப்புங்க. இந்த நாளில் ஒரு பெரிய மாற்றத்தை, ஆவிக்குரிய மாற்றத்தை பிள்ளை வாழ்க்கையில நீர் கட்டளையிடும்படிக்காக வேண்டுகிறோம். சுவாமி கூட இருங்க. இசப்பா, அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. தேவ பிரசனம் தாங்கட்டும். இனி முற்றிலும் தாழ்த்தும் நாமத்தை மாத்திரமே உயர்த்தி மகிழ்கிறது. இயேசுவின் நாமத்தினால் வேண்டி ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். தேங்க்யூ ஜீசஸ்.